வணக்கம் நண்பர்களே. நான் எப்பவுமே ஒரு கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். டீச்சர்ஸ் பார்வையில இருந்து மறைஞ்சு இருக்கணும். டீச்சர்ஸ் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட பதில் சொல்ல தெரியாம திருன்னு முழிக்க கூடாது. எந்த ஆக்டிவிட்டீஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி போக மாட்டேன். போர்டில் ஏதாவது சம் போட்டு அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு கூப்பிட்டாங்கன்னா நிறைய பசங்க முன்னாடி கை தூக்கிட்டு ஓடுவாங்க. நான் என்னைக்குமே அந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை. ஏன் அப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா, ஒன்று இதை செய்யறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற, இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு அலட்சியமான ஒரு ஆட்டிடியூட். ரெண்டாவது, நம்ம முன்னாடி போய் நம்ம பேசியோ இல்லை படிக்கிறப்ப தப்பு செஞ்சாலோ எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கூச்சம். நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம ஒரு குட் ஃபார் நத்திங் ஃபெலோ, ஒரு வேஸ்ட்டு தண்டசோறு அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, பயம், இது எல்லாமே காரணமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அத்தனை விஷயங்களையுமே ஒரே ஒரு கிளாஸில், ஒரு சிங்கிள் டேல, ஒரு 45 minutes லெக்சரில் என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் விஜே மாத்யூட்டர் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கிளாஸையும் அந்த ஆக்டிவிட்டீஸையும் ஒரு கதையாக இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை ஏற்படுத்தின அந்த வகுப்பு. அவர் அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், வாய்ப்புகளை கைகொள், இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அதுதான். எனக்கு லோயோலா காலேஜில் MA லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு அதிர்ஷ்டவசமா சீட் கிடைச்சது. முதல் நாள், முதல் வகுப்பு, கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸோட ஒரு டியூட்டரா டாக்டர் விஜே உள்ள நுழைஞ்சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுதான். அவர் தான் எங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். எங்கள் எல்லாத்துக்குமே அவருடைய பேர் தெரியும், ஏன்னா அவர் தான் எங்களை இன்டர்வியூ பண்ணி அந்த கோர்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷமான, வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய ஒரு சியர்ஃபுல்லான பர்சனாலிட்டி டாக்டர் விஜே நல்ல பெரிய காலர் வச்ச, கலரா பூவா போட்ட ஒரு சட்டை போட்டிருந்தாரு. ஒரு பெல் பாட்டம் கார்ட்ராய் பேண்ட் போட்டிருந்தாரு. முகத்தில் எப்பவுமே ஒரு குறும்புத்தனமான ஒரு சிரிப்பு இருக்கும். அவரை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் தொத்திக்கும். ஸோ வந்தவர் அந்த குறும்பு சிரிப்போட, எதுவுமே இல்லை, அவர் பேரை கூட சொல்லல, குட் மார்னிங் சொன்னார். சொல்லிட்டு, ஐ நீட் 3 volunteers, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அப்படின்னாரு. ஐ ஹாவ் அ டாஸ்க், ஐ நீட் 3 volunteers. இதுதான் அவர் சொன்னது. இப்போ நான் யூஸ்வலாக போக மாட்டேன், அது வேற விஷயம். ஆனால் அந்த கிளாஸ்ல யாருமே அன்னைக்கு எந்திரிச்சு முன்னாடி போகல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகிக்காத ஒரு 33 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம், ஒரு கூச்சம். இப்போ நான் வழக்கம் போல கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். அவரும் ஒரு 2-3 தடவை கேட்டார், யாருமே முன்னாடி போகல. அப்போ பாபு ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோயலாலேயே UG படித்த பையன், அவன் அவனுக்கு ஏற்கனவே அவர் கூட அறிமுகம் உண்டு. சார், why don't you choose 3 people on your own and ask them to come out அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைப்பா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் முதல் படியே யூ ஹாவ் டு பி ஆன் யுவர் ஓன். அந்த கூச்சத்தை யூ ஹாவ் டு பிரேக். உங்களுக்கு நீங்களே ஒரு விலங்கு போட்டிருக்கீங்க, கூச்சம்ங்கிறது அந்த விலங்கு. ஸோ யூ ஹாவ் டு பிரேக் த ஷாக்கிள்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபியர். அந்த ஷைனஸ்ல இருந்தும், பயத்தில் இருந்தும், தயக்கத்தில் இருந்தும் நீங்களே வெளியில் வரணும். அதனால தான் ஐ நீட் 3 volunteers. ஸோ அப்போ ஃப்ரான்சிஸ்ங்கிறவங்க சொன்னான், சார் டாஸ்க் என்னங்கிறத சொல்லுங்க, தென் வி மைட் கம் அவுட் அப்படின்னோடனே, இட் டசன்ட் மேட்டர், என்ன டாஸ்காக இருந்தால் என்ன, நீங்கள் இதில் லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. மேபி யூ திங்க் யூ மே பிகம் அ ஃபூல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், மேபி ஃபார் ஒன் டே. இன்னைக்கு ஒரு நாள் நீ முட்டாளாக இருக்கலாம், ஆனால் நீ இன்னைக்கு எழுந்திரிச்சு வராமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீ முட்டாளாவே தான் உட்காந்துருக்கணும். அதனால தைரியமா இருந்து வெளியில வாங்க அப்படின்னாரு. அப்பவும் யாரும் போறதுக்கு தயாரா இல்லை. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் நாள் முதல் படி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். the first step is always the most difficult step. ஸோ தயங்காம தயவு செஞ்சு வெளில வாங்க, help me to help you அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்பவும் யாரும் எழுந்து போகல. நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இட் இஸ் ஈக்குவல் டு 33 minutes. இங்க 33 பேர் இருக்கீங்க, பிளஸ் மீ 34 minutes.
ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் 340 minutes ஆர் வேஸ்டட். வெளில வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்பவும் யாரும் எழுந்திருக்கல. தென் ஹி கேவ் அன் அனாலஜி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு ராக்கெட் அதோட சேட்டலைட்டை எடுத்துக்கிட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் தூரம் மேலே போய் ஆர்பிட்ல கொண்டு போய் அந்த சேட்டலைட்டை வைக்கணும், பொசிஷன் பண்ணணும். இப்போ அந்த ராக்கெட்டோட முக்கால்வாசி வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூல் தான். இப்போ அந்த சேட்டலைட்டோட வெயிட் கால்வாசி தான், முக்கால்வாசி வெயிட் ஃபியூலும் அதனுடைய மற்ற காம்பனன்ஸும். அந்த ராக்கெட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு 90% ஆஃப் இட்ஸ் ஃபியூலை வந்து செலவு பண்ணிட்டோம். ஏன்னா அந்த முதல் ஒரு சில கிலோமீட்டர்களில் தான் புவியீர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நெட்டுக்கு தான் மேலே ஏறணும், அங்கே இருக்கக்கூடிய டிராக் ஃபோர்ஸ் அதை பிடிச்சி கீழே அழுத்தம். ஸோ இந்த மாதிரி தடைகளை எல்லாம் மீறி அந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு அது தன்னுடைய 90% எரிபொருளை அந்த முதல் சில கிலோமீட்டர்கள்லேயே செலவு பண்ணிடுது. அதுக்கப்புறம் அதனுடைய பயணம் வந்து மிக எளிதானதாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அதிர்வெல்லாம் இல்லாமையும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவலாக அது மீதி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸை ரொம்ப ஈஸியாக அது கடந்து போயிடுது. அந்த மாதிரி தான் முதல் படி. நீங்கள் வந்து இதை உடச்சிட்டு வெளியில் வர்ற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி திங் வில் பிகம் வெரி ஸ்மூத். ஸோ தயவு செஞ்சு வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் யாரும் வரலைங்க. அப்போது மறுபடியும் அந்த ஃபாதர் ரூபன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. why don't you choose call people from the attendance, ரோல் நம்பர் வைஸ் நீங்கள் கூப்பிடுங்களேன், டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவர் சொன்னார், இல்லை ஷிவ்கரோட யூ கேன் வின் புக்கில் இருந்து ஒரு கதை சொன்னார். ஒரு குட்டி பையன் ஒரு கம்பளி பூச்சியை வந்து பட்டுப்பூச்சி அதை வளர்த்துட்டு இருப்பான். அது தன்னை சுற்றி வந்து அந்த கக்கூன்கிற அந்த கூட்டுப்புழு அந்த கூடை வந்து உருவாக்கும். அதை வச்சு கொஞ்ச நாளாக வளர்த்துட்டே இருப்பான். அது ரொம்ப நாளாக அது உள்ளேயே இருந்து அந்த அந்த அதனுடைய உருவ மாற்றம் ஏற்பட்டு பட்டாம்பூச்சியாக வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய சமயம் ரொம்ப கஷ்டப்படும். அந்த கூட்டை பிரிச்சுக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ பிரயத்தனப்படும், அதனால வெளியில் வர முடியாது. அதை பார்த்து பரிதாபப்பட்டு அது படுற கஷ்டத்தை தாங்க முடியாத இந்த பையன் ஒரு சின்ன பிளேடு எடுத்து அந்த கூட்டுப்புழுவோட கூட்டை வந்து இப்படி கிழிச்சு அந்த பட்டாம்பூச்சி வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். வெளியில் வர்ற பட்டாம்பூச்சி கொஞ்சம் தூரம் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு பறக்க முடியாமல் தப்புன்னு கீழே விழுந்துடும். இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பையனுடைய அப்பா வந்து அந்த பையன்கிட்ட சொல்லுவார், அந்த பட்டாம்பூச்சி கஷ்டப்படுறப்போ அதனுடைய இறக்கைகளுக்கு அது படுற கஷ்டத்தினால ரத்த ஓட்டம் பாயும். அவ்வளோ நாள் ரத்த ஓட்டமே இல்லாமல் இருந்த அந்த இறக்கைகளுக்கு ரத்த ஓட்டம் பாயறதுனால சக்தி கிடைக்கும். அது முழுமையாக அதுக்கு சக்தி கிடைக்கிற பொழுது அது அந்த கூட்டை பிரிச்சுட்டு வெளியில் வந்து பறந்து போகும். இதுதான் இயற்கை. இப்போ அந்த இயற்கையான ப்ராசஸில் நீ இன்டர்வியூன் பண்ணி அது கஷ்டப்படுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோங்கிற பேரில் நீ கூட்டை வந்து உடச்சி விட்டோடனே அது முயற்சி செய்கிறத நிறுத்திடுச்சு. அதனுடைய இறக்கைகள் அதுக்கு கிடைக்க வேண்டிய தேவையான சக்தி இல்லாமல் அதனால பறந்து போக முடியாமல் கீழே விழுந்துருச்சு. இனி அது செத்து போயிடும் அப்படிங்கிற அந்த கதையை எங்களுக்கு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் நீங்களா உங்களுடைய அந்த பயம், அந்த கூச்சம், அந்த தயக்கம் அதையெல்லாம் உடச்சிக்கிட்டு நீங்களா வெளியில் வரணும். இப்போ நான் வந்து அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் படியை கூப்பிட்டோ இல்லை யாரையாவது ஒருத்தரை ரேண்டமாக சூஸ் பண்ணியோ நான் வர சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே அந்த லேர்னிங், அந்த அந்த மனதைரியம், அந்த சக்தி எப்போவுமே கிடைக்காது. அதனால நீங்களா தான் வெளில வரணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், வெளில வாங்க. ஐ ஜஸ்ட் நீட் 3 volunteers. இட்ஸ் அ சிம்பிள் டாஸ்க். என்ஜாய் பண்ணுவீங்க, வாங்க அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டார். இப்போ இந்த மாதிரி இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஆளாக ஜூடி ஜோஷி அப்படின்னு ஒரு பொண்ணு எழுந்திருச்சு முன்னாடி போனாங்க. அவங்க வந்து சவுத் ஜோன் ஸ்விம்மிங் சாம்பியன். ஸ்கூல்லேயே வந்து ரிப்பப்ளிக் டே பெரேட் என்சிசி மூலமாக போய் டெல்லியில் அந்த பெரேட் அட்டன் பண்ணுவாங்க. வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவங்களுக்கே அவ்வளோ நேரம் எடுத்துச்சு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு. ஸோ அவங்க முன்னாடி போனாங்க ஃபர்ஸ்ட்டு. அவங்க போனோடனே பின்னாடியே பாபு ராஜேந்திர பிரசாத் எழுந்து போனான். அடுத்து வந்து ஷினோ ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளைட், ரொம்ப தைரியமான பையன், அவன் எழுந்துச்சு முன்னாடி போனான். இவங்க 3 பேரும் போய் முன்னாடி நின்ன உடனே அப்போதான் நான் வந்து ஆர்வமாக பார்க்குறேன், என்ன டாஸ்காக இருக்க போகுது. ஏதோ பேச சொல்ல போகிறாரு, இல்லை ஏதாவது நடிக்க சொல்ல போகிறாரு, ரோல் பிளேக்கு இது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணாரு, அவர் பாக்கெட்டில் கை விட்டு வெளியில் எடுத்தாரு 3 சாக்லேட் அதை டேபிள் மேலே வச்சார். ஒரு கிட்கேட், ஒரு கேட்பரி
டைரி மில்க், அப்புறம் ஒரு 5 ஸ்டார். மூணுமே நல்ல பெரிய பெரிய பார் சாக்லேட்ஸ். அதை மூணையும் டேபிள் மேலே வச்சாரு. வச்சுட்டு ஜூடி ஜோஷியை கூப்பிட்டாரு. நீ தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க, அதனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வேணுங்கிற சாக்லேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ஜூடி வந்து டைரி மில்க் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து பாபு கிட்ட வந்து இப்போ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்கன்னு பாபு 5 ஸ்டார் எடுத்துட்டாரு. கடைசியாக ஷினோ, உங்களுக்கு சாய்ஸே இல்லை, இருக்கிற அந்த கிட்கேட் தான், பட் எடுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஷினோ அதை எடுத்துக்கிட்டான். இப்போ 3 பேரையும் வந்து இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க், சாப்பிட்டு போய் அங்கே உட்காந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 3 பேரும் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டாங்க. எங்கள் முன்னாடி தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவங்க இடத்துல போய் உட்காந்தாங்க. நான்லாம் அன்னைக்கு வந்து ரொம்ப வேதனைப்பட்டேன். வாழ்க்கையிலேயே முதல் தடவையா அடடா என் டீச்சர் கூப்பிட்டு நான் முன்னாடி போய் ஒரு வேலையை செய்யாம விட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டது அன்னைக்கு தான். வடை போச்சே மொமெண்ட் அது. அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் இருந்தது, ஒரு டிஸ்கஷன் இருந்தது. நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் ஆழமாக எங்கள் மனசில் பதியறதுக்கு அது உதவிகரமாக இருந்தது. 2 விஷயம். ஒன்று, கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நழுவ விடாமல் போய் எடுத்துக்கணும். நம்ம சேலஞ்சஸ் அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடோட பார்த்தோம்னா அது நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது முதல் பாடம். 2வது, ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம், பந்திக்கு முந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸை பார்த்து பயப்படாமல் ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கான சாய்ஸ் வந்து நிறையா இருக்கும். பெட்டர் சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தயங்கி நின்று காலம் தாழ்த்தி போகும் பொழுது நம்மளுக்கு அங்கே சாய்ஸே இருக்காது. என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆல்வேஸ் வாழ்க்கையில் எப்பெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ வரும் பொழுது அதை தயங்காமல் உடனடியாக எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் போய் அதை எடுத்துக்கணும், அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்ட பாடம். அதை அடுத்த கிளாஸ்ல இருந்தே, அடுத்த நாள்ல இருந்தே, அன்னையிலிருந்தே நான் அதை சின்சியராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதனால எனக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ். ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் மை லைஃப். என் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்தது அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு அப்புறம் தான். இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரன் இளங்கோ ராமசாமி. நன்றி, வணக்கம்.